ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி போல் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் ஒரு டவுட் எனக்கு என்னென்னா, இந்த ஏப்ரல் மந்த்து பிளான்ட்ஸு சேல்ஸ் பண்ணுறாங்க ரோட் சைடில். ஓகேங்களா, நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. பட் அது வாங்கி வச்சு குழைக்க வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுது. சரிங்களா, அதே மழை சீசனில் புஷ்ஷியாக வந்துடும் பிளான்ட்ஸு. நம்மளுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, உரம் போட தேவையில்லை. அந்த ரெயின் வாட்டரே நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் தருது. ஆனால் அந்த டைமில் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த டைமில் நார்மல் ரேட்டாகவே இருக்கும். நர்சரியில் எப்பவுமே இருக்கும். சரிங்களா, ஆனால் ரோடு ஓரத்தில் வாங்கினேன்னு நினச்சிக்கோங்களேன், நான் எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். நான் முக்கால்வாசி இப்போ வாங்கின ரோஸஸ் எல்லாம் ரோடு ஓரத்தில் தான் வாங்கியிருக்கேன். அதுலேயே எனக்கு ஆரஞ்சு போயிடுச்சிங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த க்ரோ பேக்கில் நான் என்ன பண்ணேன், முட்டாள்தனமாக இந்த முருங்கை கீரை கொம்பு ஒன்று இருந்ததில்ல நீட்டாக, இந்த கொம்பை என்ன பண்ணிட்டேன், பாக்ஸோட மண்ணோட வேர் வரும்னு சொல்லிட்டு தட்டி தட்டி எடுத்து ஒரு கொம்பு மட்டும் வந்தது, அதில் வேர் இருந்தது. அது வச்சேன்னா பார்த்தீங்களா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டுன்ற ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. நானே தப்பு செஞ்சுட்டேன், அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இருந்த நாளையில் பார்த்தாவது ஒரு ஹாப்பினஸ்ஸு, நம்மளும் முருங்கை மரம் வளர்த்துட்டு இருக்கிறோம், என்றைக்குன்னா ஒரு நாள் நம்மளுக்கு காய்க்கும்ன்ற ஒரு தெரியும். நான் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து போகணும். இந்த வருஷம் அக்டோபர் மாதம் மேல்பட்டு தானே களைகள்லாம் வெட்டி போடுவாங்க, புஷ்ஷியாக இருக்கிற பிளான்ஸ் எல்லாம். அந்த டைமில் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இது துளுக்குமா துளுக்காதான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா, அதே மாதிரி உங்கள் பிளான்ஸ் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இப்போ ஈவினிங் டைம் எடுக்கிறேன். எனக்கு ஃபோன் இப்போ தான் கிடச்சிருக்குது, அதனால் நான் ஈவினிங் டைமாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, கிளாரிட்டி லைட்டாக தான் தெரியுது, இருந்தாலும் எப்பவுமே காமிக்கிறது தான் உங்கள் பிளான்ஸ். நான் எக்ஸஸாக வளர்க்கலங்க, வளர்த்த பிளான்ஸே இறந்து போயிடுது. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஒரு ஈவினிங் வியூ எடுக்கலாமே. எப்போவுமே மார்னிங்காக ஆஃப்டர்நூன் தான் எடுப்பேனா, ஒரு 6 o'clock மேலே வியூஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நப்பாசையே வச்சுக்கோங்களேன். அந்த நப்பாசைக்காக நான் இப்போ எடுக்கிற வியூஸு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சேனல்ஸை பாருங்கள். ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், வீடியோஸும் போட்டிருக்கேன். இப்போ கேஸ் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. நீங்கள் எதில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கிறீங்களா இல்லை கரண்ட் ஸ்டவ்வில்? இன்ஃப்ரா மேக்ஸு, நான் இன்ஃப்ரா மேக்ஸு சூர்யா கம்பெனி இது சமைச்சிட்டு இருக்கேன். அதில் அலுமினியம் வைக்கலாம், ஸ்டீல் வைக்கலாம், சின்ன பொருள் வைக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வெந்துடுற மாதிரி இருக்குது. ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கங்க, ஹெல்த்தியாக இருங்க. அதே மாதிரி ஹெர்பல் பிளான்ட்ஸு சேஃபாக பார்த்துக்கங்க. இப்போ கோல்டு அதிகமாக வருது, ஃபீவர் அதிகமாக வருது. சரிங்களா, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. என்னோடய பிளான்ட்ஸு முக்கால்வாசி எல்லோ கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் மிக்சிங்கில் இருக்குது. நான் கேர் பண்ணிட்டு இப்போ தான் கேர் பண்ணுறேன், இதுக்கு முன்னெல்லாம் கேர் பண்ணல. ஜாதி மல்லி ஒளிஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஒரே ஒரு மொட்டு. பார்க்கலாம் அடுத்த வருஷம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது பார்த்தீங்களா ரோஸு, இது மொட்டு டார்க் ரெட் கலரு. இது இன்றைக்கி பூத்துது, நாளைக்கு இன்னும் நல்லா ஃபுல்லாக விரிஞ்சிடும். ஓகேங்களா, இன்றைக்கோட வியூஸ் எனக்கு இதுதான். நான் எந்த பிளான்ஸும் வாங்கிறதுக்கு ஐடியா இருக்குது. என்ன ரோஸ் பிளான்ஸும் போயிடுச்சா, முருங்கை மரமும் போயிடுச்சா, எனக்கு அதே ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கா. சரி, இவர் வாங்கினா இவரும் அப்படியே ஒத்த நாடி மாதிரி இருக்கிறாரா, இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இருக்காங்க. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? இந்த இது வச்சு என்ன சொல்கிறது, சாமந்தி. இந்த சாமந்திக்கு இவ்வளோ டல்னஸாக இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஒவ்வொரு வீடியோ போட்டாலும் நான் கேட்குறது ஒன்று தான், இது என்ன பிளான்ட்டு சொல்லுங்கள், எனக்கு இது என்ன பிளான்ட்டு சொல்லுங்கன்ட்டு. நானும் சர்ச் பண்ணல, எதுலேயும் சர்ச் பண்ணல நான்.
ஓகேங்களா? தெரியுதுங்களா? இவங்க என்ன பிளான்ட்டுன்னு சொல்லுங்கள். நான் பார்த்துருக்கேன் வீடியோஸு, அதுக்கப்புறமா நான் சர்ச் பண்ணுறதே மறந்துட்டேன். சரிங்களா? எனக்கு இது என்னென்னு கம்பல்சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஹாப்பி கார்டனிங் கைஸ்.